ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜிஆர்டிபி சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், ஒரு பிளேலிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து 10 days சேலஞ்சு, டிசிப்ளினாக எப்படி ட்ரேட் பண்ணி நாம் வந்து எப்படி வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறது. ஸோ அப்படிங்கிறதுக்கு அதனுடைய ஒரு பிளேலிஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே போல் இப்போ ஒரு ஸ்மால் கேபிட்டல் வச்சுட்டு எப்படி வந்து அந்த கேபிட்டல் வந்து நம்ம டபுள் ஆக்க போகிறோம் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதை வந்து டெய்லி நம்ம எப்படி பண்ணுறோம், அந்த ஒரு கேபிட்டலை எப்படி டபுள் பண்ணுறது, அதுக்கு என்ன ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ப்ராசஸுடைய ஒரு பார்ட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து 100% ரிஸ்க் ஃபேக்டர் இன்வால்வ் ஆகி இருக்கிறதுனால நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும் பொழுது இதை பார்த்துட்டு நீங்களும் வந்து ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஸோ இது வந்து மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது, ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து 100% வந்து ரிஸ்க் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ஸோ உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகணும். அதுதான் வந்து உங்களுடைய கேபிட்டலை வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி தரும். சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஆல்ரெடி போட்ட வீடியோஸில் வந்து இந்த இயரில் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 30K வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து மோர் தென் 50% நான் வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து என்னோட 10 ட்ரேடிங் டேஸில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே போல் தான் இதுவும். இதில் வந்து என்ன ஒரு நம்ம கோல் அப்படின்னா, வந்து கேபிட்டலை டபுள் ஆக்குறது அப்படிங்கிறது தான் கோல். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக நான் ஒரு கேபிட்டல் வந்து ஸ்மால் கேபிட்டல், அதாவது வந்து நம்ம வந்து 1 lakh வச்சு 2 lakh பண்ணுறதோ, 3 lakhs பண்ணுறதோ, ஒரு 5 lakhs வச்சுக்கிட்டு 10 lakhs பண்ணுறதோ, இந்த மாதிரி லேக்ஸ் கணக்கிலலாம் நான் கொண்டு வரல. ஸோ சிம்பிளாக வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நான் கொண்டு வந்து இந்த கேபிட்டலை வச்சுக்கிட்டு எப்படி வந்து நம்ம வந்து இதை டபுள் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறது. இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணும் பொழுது இது வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு ரிஸ்க் வந்தாலும் ஈஸி தான். ஸோ இதை கோலை ரீச் பண்ணுறதும் ஈஸி தான். இப்போ நான் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து 12th February, இந்த டேட்டில் வந்து நான் வந்து ஒரு 30K அமௌண்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோடய ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன். இனிமேல் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன். ட்ரேட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டும் வந்து நான் இதில் ஆட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ எப்படி வந்து நம்ம டிசிப்ளினாக ட்ரேட் எடுக்க போகிறோம், ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து எப்படி ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 10 daysலாம் கிடையாது. அதாவது இந்த கோல் வந்து எப்போ ரீச் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம வந்து இந்த ட்ரேடை வந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து நான் டெபாசிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி நான் நிஃப்டியில் வந்து ட்ரேட் எடுத்தேன். ஆக்சுவலாக வந்து நான் 2 ட்ரேட் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து நான் எடுத்த ட்ரேட்லேருந்து எனக்கு வந்து மோர் தென் 10% வந்து இன்றைக்கி வந்து ரிட்டர்ன் வந்து எனக்கு கிடச்சிருந்தது. ஆஸ் பர் மை ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரூல் வந்து எனக்கு மேக்ஸிமம் 3 ட்ரேட் வரைக்கும் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து 1 ட்ரேடும் எடுப்பேன். 2லேருந்து 3 ட்ரேட் வரைக்குமே வந்து நான் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து என்னுடைய ரூல் வந்து எனக்கு வந்து அலோவ் பண்ணுறது. ஸோ அந்த எல்லா ட்ரேடையுமே எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் ஒரு ட்ரேடும் எடுப்பேன். சில டேஸ் வந்து நான் ட்ரேட் எடுக்காமலும் இருப்பேன். இல்லைனா 3 ட்ரேட் வரைக்கும் என்னுடைய அந்த ரூலுடைய ஒரு கண்டிஷன்ஸ் வந்து எனக்கு என்ன பண்ணுதுன்னா அலோ பண்ணுது. ஸோ அந்த ட்ரேடை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ அதில் 2 ட்ரேடு நான் எடுத்திருந்தேன். எனக்கு போதும் கம்மியாக நம்ம எவ்வளோ ஆசைப்படுறோமோ அப்போ தான் வந்து நம்ம சீக்கிரம் ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து 10% கிடச்சிட்டிங்கிறதுனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நம்ம வந்து அதை வந்து டிசிப்ளினாக நம்ம பண்ணும் பொழுது, நம்ம ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளால் வந்து சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ண முடியும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்லாம் நான் என்னுடைய அந்த 3 கண்டிஷன்ஸில் என்னுடைய ரூல் வந்து அலோவ் பண்ணுற மாதிரி நான் வந்து பண்ணிக்கிட்டேன். 10%ங்கிறதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இது வந்து எல்லா நாளும் இதே மாதிரி கிடைக்குமா அப்படின்னா அது வந்து உறுதி இல்லாத ஒரு விஷயம். அதனால ஒரு பிகினர் என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்களும் இதை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி ட்ரேட் பண்ணிடாதீங்க. நான் அகைன் அண்ட் அகைன் அதை தான் சொல்றேன். ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுடைய ரிசல்ட் பார்க்கும்பொழுது நமக்கும் வந்து ஒரு ஆசை வந்து மைண்ட்ல தோன்றும். ஆனால் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். இன்னைக்கு வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும், நாளைக்கு வந்து எனக்கு இதே 10% ப்ராஃபிட் வந்து லாஸாக வரது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நானே வந்து ப்ராஃபிட் வந்து நானே ஷோ பண்ணுறேன்.
ஸோ நானே தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ரிஸ்க்கையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மார்னிங்கில் வந்து நல்ல ஒரு ஃபால் வந்து மார்க்கெட் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் டிக் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துலையே நான் வந்து என்னோடய 2 ட்ரேடையுமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இன்றைக்கி. ஸோ வந்து மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி மேலே போகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. சப்போஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஸோ வந்து இந்த ட்ரெண்டையே கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நான் வந்து 3K அதாவது வந்து 3000 ருபீஸ் ப்ராஃபிட் எனக்கு போதும் அப்படிங்கிறனால நான் வந்து இன்றைக்கி ட்ரேடை வந்து டிசிப்ளினாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். 2 ட்ரேட் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு தான் எனக்கு இன்றைக்கி தேவை, இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி வந்து நான் மைண்டில் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணிட்டு தான் நான் வந்து அந்த 2 ட்ரேட் மட்டும் எடுத்தேன். 2 ட்ரேட்லுமே எனக்கு வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் தான் வந்ததுனால ஸோ நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட சேனலும் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ பிகினராக வர்றவங்க வந்து நம்ம சேனலையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்டே வாங்க. நீங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.